ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய பிரபலங்கள் புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்களே கூட தன்னுடைய நிறைவேறாத காதலை நினைத்து 70 வயது 80 வயதிலும் அதே நினைவாகவே இருக்கிறாங்க. அவங்கள ஒரு முறை பார்த்துட முடியாதா, ஒரு நாள் அவங்களோட வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பூவே உனக்காக படத்தில் விஜய் அவர்கள் சொன்ன இந்த டைலாகுக்கு தியேட்டரில் அவ்வளோ கிளாப்பு பறந்ததுக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நிரூபிக்குது. அதில் என்ன சொல்லுவார்னா, ஒரு காதல் என்ன லவ் ஃபெயிலியரானால் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு விஜய் சொல்லுவார், அது கரெக்டாக டைலாக் ஞாபகம் இல்லை, பட் விஜய் சொல்கிற டைலாக் என்னென்னா, அவங்க மறந்துட்டாங்கன்னு தெரியுமா, அவங்க மனசில் ஏதோ ஒரு மூலையில் அந்த முதல் காதல் உயிரோடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மையும் கூட. அந்த நிறைவேறா காதல் இருக்குதே, அது குறிப்பாக வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா ஆண் பெண் சம உரிமை, 2 பேரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கே போகாட்டினா கூட கணவன் செய்கிறத விட நான் நல்லா வேலை செய்ய முடியுன்ற எண்ணம் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் வருது. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா, மனைவி படிக்க மாட்டாங்க, ஸோ அதனால் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்துச்சு, எதிர்க்காமல் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த குடும்பம் அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த உணர்வே பிரச்சனைக்கு வழிவகுக்குது. எல்லாரும் கிடையாது, பட் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இதில் என்னென்னா, கணவன் மனைவி 2 பேருமே அதே மாதிரி முட்டி மோதிட்டு இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறவங்களுக்கு தோன்றுறது என்னென்னா, பேசாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அந்த பையனே கல்யாணம் பண்ணியிருக்கலான்ட்டு அவங்க முதல்ல லவ் பண்ணவங்களுடைய ஞாபகம் வரும். இங்கே நடக்கிற சண்டை அவங்களுக்கு அதை ஞாபகம் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ மீண்டும் 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 அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நிறைவேறா காதல் இது நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் அது எப்போ பலிக்கும்னு தெரியாது. எண்ணம் வச்சுட்டா அது பலிச்சிடும். அது அடுத்த ஜென்மமாக இருக்கலாம், ஏன்னா இந்த ஜென்மம் தான் நிறைவேறலை இல்லையா. ஆனால் அதுவும் சில சமயம் அதுவுமே நடந்துடுது இல்லையா, கள்ளத்தொடர்பு ஆகிடுது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடுது. அப்படி இல்லை, பார்க்கவே இல்லை, அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலன்னும் போது அந்த நினைவு அழிச்சிட்டு வரும் அடுத்த ஜென்மத்தில். இதில் சில சமயம் விபரீதமாகிடும். 2 பேரும் ஆணாகவோ அல்லது 2 பேரும் பெண்ணாகவோ பிறந்துட்டா ஓரினச்சேர்க்கை ஆகிடும். அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் யாரை வெறுக்கிறீங்களோ அந்த வாழ்க்கை துணை கூட ஒரு காலத்தில் நிறைவேறா காதல் தான். இவங்க கிடைக்கக்கூடாதா, இவங்க கிடச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஏங்கினதின் வெளிப்பாடு தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறாங்க. நான் கண்ணை மூடிட்டா இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போதைக்கு எல்லா சாய்ஸையும் கம்பேர் பண்ணி அலசி அரைஞ்சி இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சி தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாழும்பொழுது தான் அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் வெளில வருது. அப்போ உங்களுக்கு தோணுது, நிறைவேறா காதலை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட நீங்கள் வாழலை. ஸோ வாழாததுனால உங்களுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி ஏதோ அவங்களோட வாழ்ந்தால் ஏதோ சொர்க்கமே இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு உங்களுடைய மனம் ஒரு இமேஜினரி வாழ்க்கையை அல்லது உலகத்தை உருவாக்குது. ஸோ இதை தான் கண்ணதாசன் அவர்கள் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்படி ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுடைய நிறைவேறா காதல் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணையாச்சோ, அதே மாதிரி இப்போ உங்களுடைய நிறைவேறா காதலை நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அடுத்தடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வருவாங்க வாழ்க்கை துணையாக.
ஆனால் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அவங்க மாற்றம் இருக்கும். ஆக்சுவலாக இப்போவே நீங்கள் அவங்களோட வாழ்ந்துருந்தால் கூட வெறுத்து தான் போய் இருப்பீங்க. ஏன்னா அப்படியே இருந்துட போகிறதில்ல இல்லையா. நீங்கள் லவ் பண்ணும்பொழுது நீங்களும் இன்னசென்ட்டாக இருப்பீங்க, அவங்களும் இன்னசென்ட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இன்னசென்ட்டாக இருக்கீங்களா? அப்போ அவங்க மட்டும் இன்னும் இன்னசென்ட்டாகவே இருப்பாங்கன்றதான் மனிதர்களுடைய கற்பனை. ஸோ இது இல்லாமல் அவங்கள அந்த வாழ்க்கை பலவிதமாக புரட்டி போட்டு இருக்கும். இது இல்லாமல் முன்ஜென்மத்திலே நிறைய மிருக குணம் ஒளிஞ்சிருக்கும். அதோடைய தூண்டுதல் வரும்போது வெளிப்படும். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய குணத்தை ஒரு மாதிரி மாற்றி அடுத்தடுத்த ஜென்மத்தில் உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கேருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு துடிக்கிற மாதிரி நம்ம மாட்டிக்குவோம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, மனிதர்கள்னு இல்லை, எதன் மீதும் ஆசை வைக்காதீங்க. நீங்கள் ஆசை வைக்காமலே உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது என்னுடைய பொறுப்புன்றார். கடவுளே நிறைவேற்றினா அதில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். நீங்களாக தேடி போனீங்கன்னா சந்தோஷம் மாதிரி அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டில் போய் சிக்கின மீனு கதையாக மாறிடும். ஸோ அதற்கு மாறாக இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோடு ஒத்து போகிறதுக்கு தேவையான சக்திகள் உங்ககிட்ட இல்லை. ஸோ அந்த சக்திகளை வளர்த்துக்கிறதுக்குத்தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர அந்த துணையே விட்டுட்டு வேறு ஒரு துணையை தேடுவதற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா இதைவிட மோசமானவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன பலகீனம் இருக்குதோ அதை தட்டி எழுப்பக்கூடியவர்கள் தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க. ஒன்று வாழ்க்கை துணையாக வருவாங்க, அல்லது உங்களுடைய குழந்தையாக வருவாங்க, அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, கூட பிறந்தவங்க, நண்பர்கள், யாராக இருந்தாலும் உங்களுடைய அந்த சக்தியை நிரப்புறதுக்காக வராங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு எந்த சக்தி எனக்குள்ளே இருந்தால் அவங்களோட என்னால் அமைதியாக இருக்க முடியும், அந்த சக்தியை நான் வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. முதல்ல சக்தியெல்லாம் இழந்ததற்கு அடிப்படை காரணம் நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டு அந்த உடலின் அகங்காரத்தில் நாம் மயங்கி கிடக்கிறோம். கடவுள் அந்த அகங்காரத்தை உடச்சி, நீ உடம்பில் குழந்த ஆத்மா, சின்ன புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்குது பூர்வ மத்தியில், அதான் உயிர்ன்றோம். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்து முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்தது. அப்போ இந்த பாரத பூமியே சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம், அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து அந்த சக்தியெல்லாம் இழந்துட்டோம். தெய்வீக சக்தி இழந்து அதுக்கு பதிலாக அசுர குணங்கள் நமக்குள்ளே மேலோங்கிடுச்சு. இந்த அசுர குணத்தை அழித்து மீண்டும் தெய்வீக குணங்களை நிரப்பணும்னா ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அழுக்காக இருக்குது. இறைவனோ எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கார். ஸோ அந்த பரிசுத்தமான இறைவன் தான் என்னுடைய அப்பா. அப்போ அவருடைய மகன் நான் எப்படி அழுக்காக இருக்கலாம்? நானும் என் அப்பா மாதிரியே பரிசுத்தமாகணும் அப்படின்ற உணர்வோடு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் நம்மக்கிட்ட தினம் தினம் பேசுகிறதுக்காகவே ஒரு வயோதிகர் உடலை கடன் எடுத்து வரார் கடைசின்னு ஒரு வருடம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ இறைவனுடைய ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்தின் சாரம் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ண நமக்குள்ள எல்லா தெய்வீக சக்தியும் நிரம்பும். அதேமாதிரி மற்றவர்களையும் ஆத்மானு பார்க்கும் பொழுது, ஏன்னா உடம்புன்னு பார்க்கும்போது உங்கள் மனைவி, உங்கள் கணவன் நினைக்கும்போது தான் கோபம் வருது. அது ஒரு ஆத்மா, என்னுடைய அன்பான சிவத்தந்தையுடைய குழந்தை, என்னுடைய சகோதர ஆத்மா. நான் எப்படி சக்தி இழந்திருக்கிறேனோ அது மாதிரி அதுவும் சக்தி இழந்திருக்குது. நான் இறைவனை நினச்சி சக்தி ஏற்றுற மாதிரி அந்த ஆத்மாவும் சக்தியில் நிரம்பணும் அப்படின்னு கருணையாக பார்ப்பீங்க. அந்த கருணை பார்வை தான்
இப்போ தேவைப்படுது. இந்த கருணையிலே நமக்கு தேவையான அனைத்து சக்தியும் நிரம்புறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கும் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக சக்தியை கொடுக்கவும் முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஓம் சாந்தி.